எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அருமையான நாளுங்க. இன்றைக்கி ஐப்பசி பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான நாள். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. அப்புறம் அபிஷேகம் இன்றைக்கி சிவனுக்கு வந்து ரொம்ப நல்லா பார்க்கணும், சூப்பராக போய் சாமி வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவ்வளோ ஆர்வமாக கிளம்பி போயிட்டு க்யூ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு இல்லையா க்யூ நிறையா இருந்தது. க்யூ நின்று நாங்களாம் வந்து கொஞ்சம் தூரம் வந்து எப்படியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போனோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா மழையே வராதுன்னு நினச்சப்போ மேகமூட்டம் மட்டும் இருந்தது. சரியான மழைங்க. கோயில்கிட்ட அடின்னு அடித்து விட்டுச்சு. மழை வரத்துக்குள்ள ஜனங்கள்லாம் எல்லாம் கோயில் உள்ள ஓடிட்டாங்க. நாங்கள் அங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருந்ததுங்களா, ஒரு சீட்டு இருந்தது. அது கீழே போய் நிறையா ஒரு 50 பேருக்கு மேலே நின்றுட்டோம். மற்ற ஜனங்கள்லாம் கோயில் உள்ளே போயிட்டு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்படியே க்யூவே இல்லை. எப்படியோ முட்டி மோதி நம்ம சாமி பார்க்கணும், இவரில் இந்த கூட்டத்தில் பார்க்க முடியாது, நம்ம இன்னொரு கோயிலில் போய் பார்க்கலாம், வீட்டுக்கிட்ட எங்கன்னா செய்வாங்க அப்படின்னாரு. வந்துட்டோம். நம்ம க்யூவில் நின்று தான் பார்க்கணும். உங்களால் கால் வலினா கூட நீங்கள் உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டேன். இல்லை நானும் வரேன் அப்படின்ட்டு போய் நல்லா ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. சிவனுக்கு வந்து நல்லா சாமி வந்து எவ்வளோ நம்ம கூட்டத்தில் இருந்தாலும் சாமி பார்க்கும்போது பொறுமையாக 2 பேராக அமிச்சாங்க. நல்லா பார்த்துட்டு சூப்பராக கோயில் எல்லா சாமி இருந்தது எல்லாம் சுற்றிட்டு வரும்போது நம்முடைய சேனல் ஃபாலோவர்ஸ், நம்மளை பார்க்குற சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்து ஓடி வந்து பேசுனாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க. சந்தோஷமாக இருந்தது. அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. கொஞ்சம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். நான் நிறைய கோயிலில் வந்து சிவன் கோயிலில் வந்து வில்வ மரம் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கோயிலில் வந்து முருங்கை மரம் தான் தலை விரிச்சோம். ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி பௌர்ணமி, அது கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு பாருங்கள், என் தலையெல்லாம் ஃபுல்லாக ஈரம். அப்படியே மாறி விட்டுட்டேன் வீடியோக்கு. வேறு ஃபுல்லாகவே ஈரம். மழையில் வரும்போது நினச்சிட்டோம், அங்கேயும் கோயில்கிட்ட நினச்சிட்டோம். வரும்போது வண்டியில் வரும்போது வந்துட்டு உட்காரலாம், மாவு இருக்குது, தோசை இட்லி எதனா செய்யலாம் அப்படின்னு சொன்னால் குளிர், மழையாக இருக்குது, குளிராக இருக்குது, எனக்கு ஏதாவது பஜ்ஜி போட்டு கொடு. நீ டிஃபன் செய்ய போகிறது 8 மணிக்கு மேலே, அதனால கொஞ்சம் டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு ஒரு டீயை வச்சு கொடுத்துட்டுனா நல்லா இருக்கும். டீயும் கொஞ்சம் வச்சுட்டாரு இவர், பால் ஊற்றி கொதிக்க வச்சுட்டாரு. திடீர்னு நான் டீ ஆஃப் பண்ணிடுறேன், எனக்கு பஜ்ஜி பண்ணிக்கிடு வேணான்னு சொன்னால் கூட கேட்கல. ஆனால் பாருங்கள், வாழைக்காய் இருக்குது, ஆனால் வாழைக்காய் வேணான்னு சொல்லிட்டு எவ்வளோ மெலீஸாக உருளைக்கிழங்கு பாருங்கள். பஜ்ஜி சாப்பிட்ணுன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து நான் எவ்வளோ நேரம் க்யூவில் நின்று கால் வலிக்குது வேணான்னு சொன்னால் கேட்கல அவர். நான் கட் பண்ணி தரேன் எல்லாம், அது கொஞ்சம் மாவு பிசைஞ்சு எண்ணெயில் பொரித்து கொடுக்குறதுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு ரொம்ப நைஸாக கையில் தான் கட் பண்ணார். அந்த இதிலெல்லாம் கூட தேய்ச்சி காய் கட் பண்ணுறதெல்லாம் இல்லை தானே. அப்புறம் எனக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு அவ்வளோ சாப்பிட மாட்டேன். பஜ்ஜி வாழைக்கானாலும் 1-2 எடுத்துக்கும். ஆனால் வெங்காயம்னா ஃபுல் கட்டுவேன். வெங்காய பஜ்ஜி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் வெங்காயம் வந்து சின்னதாக இருக்குது, வெங்காயம் பெருசாக இல்லை, சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ நம்ம வந்து பஜ்ஜி செய்யலாம் சூடாக. மாவு என்ன தான் கடையில் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம ஜெலிச்சிக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குல்ல, அதனால் ஜெலிச்சிட்டு போட்டால் நல்லது. பஜ்ஜிக்கு வந்து நான் பாருங்கள் ஒரு ஸ்டீல் கப்பு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது எடுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓ சாரி, கடலை மாவு போட்டுட்டேன். இப்போ போடுறது அரிசி மாவு. கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மறந்துட்டேன், பரவாயில்ல. மாவு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். போதும்ல? கொஞ்சம் போடு, காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். காரமாக வேணுமா? பெருங்காயத்தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டு நான் எண்ணெய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். நீங்கள் சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி செய்யும் போது பஜ்ஜி வந்து சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயும் காஞ்சிடுச்சு, எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கலாம். பஜ்ஜிக்கு வந்து சட்னி இருந்தால் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த சட்னியை வந்து கொஞ்சம் நைட்டுக்கு பஜ்ஜி சாப்பிட்றதுனால ஆளுக்கு ஒரு 2 தோசை சாப்பிடுவோம் சிம்பிளாக. அதனால் வந்து போதும் அப்படின்றதுனால கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கிறேன். வரமிளகா ஒரு 7 மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. ஆமாம், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளி,
ஒரு துண்டு கூட இல்லை, சும்மா கொஞ்சோண்டு அந்த டேஸ்ட்டுக்காக இஞ்சி போதும் தானே. போதும், அவ்வளோதான், நல்லாயிருக்கும். இது வரை போட்டு அரைக்கும். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் வந்து மசியாது. இப்போ வந்து சின்னதாக ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நிறையா எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம், வெங்காயம், புளி எல்லாமே வந்து அதிகம் பண்ணிக்கிறது. கம்மியாக செய்திருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா என் கைப்பிடியில் ஃபுல்லாக ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து அரைச்சிட்டேன். எப்போவுமே நம்ம கடுகு போட்டு உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு தானே தாளித்து சட்னிக்கு போடுவோம். அதனால் வந்து அவர் சட்னி அரைக்க சொல்லிட்டு நான் வந்து தாளித்து வச்சுட்டேன். இது வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னி நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த பக்கம் பஜ்ஜி செஞ்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பஜ்ஜி போட்டுக்கலாம். ஒரு 4-5 வாழைக்காய் எடுத்து கடல மாவில் போட்டு. வாழைக்காய் இல்லை, உருளைக்கிழங்கு. ஐயோ சாரிப்பா, உருளைக்கிழங்கு. எப்போ வாழைக்காயிலே போடாத கொஞ்சம் நம்ம மாவு வந்து பாருங்கள் இப்படி இது பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் வந்து இப்படி தள்ளி விட்டுட்டிங்கன்னா நல்லா ரவுண்டாக வரும். ரவுண்டாக வருதா மாவு ஒட்டுதா தெரில எனக்கு. அப்படி தான் பண்ணுவாங்க தானே பஜ்ஜிலாம். ஒன்றும் தெரியாத பஜ்ஜி அப்படி தான் பண்ணுவாங்க இல்லையான்னு கேட்குறேன். நான் வந்து அவ்வளோ போட மாட்டேன்ல. ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் ஃப்ரீயாக தான் செஞ்சு கொடுக்கும். ஒன்று தான் பஜ்ஜிக்கு. அடுத்த முறை ஊருக்கு போகும்போது தான் அவங்ககிட்ட கேட்கணும் பஜ்ஜி செஞ்சு கொடுக்க சொல்லி. அப்படியா? மாப்பிள்ளைக்கு இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முன்னே 3 நாளைக்கு முன்னே செஞ்சு கொடுத்துதான் பஜ்ஜி. வீடியோ 10 நாள் இருந்தால் 8 நாள் இருந்தால் நீங்கள் 8 நாளில் செஞ்சு கொடுக்கல. இப்போ 2 நாள் போனால் இப்போ செஞ்சு கொடுக்கல. அப்போ வந்து நான் தான் அங்கே இருந்தேன். இப்போ 2 நாள் வந்து யாரும் அங்கே வந்து ரொம்ப இல்லை, போயிட்டு அடுத்த நாளே வந்துட்டோம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பஜ்ஜி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிறேன் நான். போண்டா மாதிரி எழுந்திருக்குது. ஒன்று தேல் கூடு மாதிரி ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி தான் பிடிக்கும் தானே பிரியாவுக்கும் உனக்கும். அந்த ஓரத்தில் அப்பு கூட சாப்பிடுவோம். அந்த ஓரத்தில் இருக்கிறத பிச்சு பிச்சு சாப்பிடுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத தான். நானே எனக்கு போட்டுக்க போகிறேன். நான் கூட 2 சாப்பிடுவோம் போடு. பாருங்க, எண்ணெய்லாம் இழுக்கவே இல்லை, நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போது வெங்காய பஜ்ஜி போட்டுக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லை, அதனால சின்னது நான் கட் பண்ணிட்டேன். பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா ரவுண்டாக இருக்கும். உன்னை கட் பண்ண சொன்னால் தூளாக கட் பண்ணியிருப்பேன். ஆமாம், எனக்கு இந்த மாதிரி ரவுண்டாகவே வராது. ஆனால் ரிங்கு மாதிரி இருக்கும். அதாவது ஒன்று அது பெருசாக இருக்குது, ஒன்று தானே பண்ணுவோம் ரிங்கு மாதிரி. அது நல்லாயிருக்கும். ஆனால் சின்னது வந்து அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்காது. இது கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும், நிறையா இது இல்லை. வெங்காயம் வேகணும் உள்ள. ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் நல்லா வேகும். வெங்காயம் எல்லாமே வந்து பஜ்ஜி போட்டுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 6-7 பீஸ் உருளைக்கிழங்குக்கு வந்து மாவு வந்து பத்தலை. அப்படியே கலந்து போட்டுடலாம். அதுக்கு வேறு மாவு எதுக்கு மறுபடியும் போட்டு கரைக்கணும் இல்லையா? அதனால் அதுக்கு சரி சரி. இது நல்லா கொஞ்சம் திருப்பி போடணுமா? கொஞ்ச நேரம் ஆகுமா? வேகட்டும். வெங்காய பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் உருளைக்கிழங்கு பஜ்ஜியோட என்னுடைய வெங்காய பஜ்ஜி சூப்பராக இருக்குது தெரியுமா? அது தேங்காய் சட்னியோடு சாப்பிடும் போது எனக்கு சட்னியே வேண்டாம், சூப்பராக இருக்கும். அப்படியா? வெறும் பஜ்ஜி. ஓஹோ, அப்படின்லாம் கார சட்னி தான் பிடிக்கும் எனக்கு. இல்லை, மதியம் வந்து ஒரு சட்னியை அரைச்சில்ல துவையல், அது கூட சூப்பராக இருக்கும். தேங்காய் துவையல் கூட இருக்கும், காரமாக நல்லா. ஆனால் வெறும் பஜ்ஜி தான் எனக்கு ரொம்ப லைக் பண்ணுறது. வெங்காய பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு அருமையான உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி சட்னியோடு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காய பஜ்ஜி வந்து நான் சாப்பிட முடியாதுங்க, ரொம்ப சூடு. இப்போ தானே எடுத்து போட்டேன். ஆனால் வாழைக்காய் ஃபஸ்ட்டே எடுத்ததுனால சாப்பிட்டோம். உருளைக்கிழங்கு வந்து ஆமாம், அதுதான். இப்போ வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து நம்ம சட்னி தொட்டுன்னு சாப்பிட்லாம். அதாவது உண்மையிலேயே நம்ம கடையில் கூட இந்த மாதிரி நல்லா இல்லை தானே. கடல மாவு வந்து நீங்கள் 1 கப்புன்னா ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் கூட வந்து அரிசி மாவு சேர்த்துங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா அந்த மொறுமொறுப்பு தன்மையும் நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து எண்ணெயை வந்து நம்ம காய்ச்சி ஊற்றுறோம் இல்லையா, எண்ணெய் காய்ச்சி ஊற்றும் போது எண்ணெயும் குடிக்காது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வந்து இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டுக்காரருடைய சட்னி. அவர் வந்து இந்த வரமிளகா வச்சு அரைப்பார், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த சட்னியில் வந்து. நான் வந்து பச்சை மிளகா இருந்தால் மட்டும்தான் சட்னி அரைப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இவர் வந்து இருக்கிறத வச்சு வரமிளகா வச்சு அரைச்சிட்டு இட்லிக்கு தோசைக்கு கொடுப்பாரு பாருங்க, அவ்வளோ செமையாக இருக்கும். இன்றைக்கும் அதே தான், பச்சை மிளகா நம்ம வீட்டில் இல்லை. ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று சேர்த்துனா போதும்,
டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப உண்மையிலே சூப்பராக இருக்குது. தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய முறை வந்து இவர் தான் எங்களுக்கு இந்த காஞ்ச மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி கொடுப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த பஜ்ஜிக்கு வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வெங்காய பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி இந்த மாதிரி ஒரு சட்னியை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.